அற்புதத்தை கண்டு துதிக்கிறது உலக மக்கள். ஆனா அற்புதத்தை காண முன்னாடி வார்த்தையை பெற்றுக்கொண்டு துதிக்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள்ல அண்ணால் அதை செய்தாங்க. ஆமா தானே? அவங்க ஜெபிச்சிட்டே இருக்காங்க. ஊழியக்காரர் ஏலி மூலமா ஒரு வார்த்தை வந்துச்சு. அவங்களுடைய துக்கம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க துக்கமாவே இல்லைங்க. நல்ல கரங்களை தட்டி மகிமை செலுத்தும் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும் போது வார்த்தை வந்துச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஜெபிச்சோட அற்புதம் நடந்துச்சு. யாரு? ஒரு குருடன் பார்வை அடையணும், தொட்டாரு, பார்வை வந்துச்சு. ஆனா அண்ணா ஜெபிச்சாங்க, வார்த்தை தான் வந்துச்சு. ஆனா வார்த்தையில என்ன வல்லமை தெரியுமா? அவங்க கேட்டது ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு அநேக குழந்தைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டோட அற்புதம் நடக்காம வார்த்தை வருதா? கர்த்தர் பெரிய ஒருத்தர் கலங்கி போனா. யாரவன்? மணல் மேல தன் வீட்டை கட்டினவன். ஆமாவா? ஆனா பாறை மேல கட்டினவன் எப்படி இருந்தான்? அவன் மகிழ்ச்சியோடு இருந்தான். அவன் பயம் இல்லாமல் இருந்தான். நாமே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை மேல நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை சுற்றி எவ்வளவு புயல் அடிச்சாலும் நீங்க கலங்க மாட்டீங்க. ஆமாவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அஸ்திபாரம், எனக்கு ஒரு திட அஸ்திபாரமாய் கிறிஸ்து இருக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நான் கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து சொல்லணும். நாமளை பார்த்து கலங்குவன் நீ நினைக்கிறியா? அடிக்கிற புயலை பார்த்து சொல்லு, நீ என்ன அசைப்பன் நீ நினைக்கிறியா? ஆமென், ஹல்லேலூயா. அசையாத திட அஸ்திபாரமா கிறிஸ்து எனக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி யாரெல்லாம் உணர்கிறீர்களோ, நான் கிறிஸ்துவின் மீது, என் குடும்பம் கிறிஸ்துவின் மீது, என் பிள்ளைகள் கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நான் என்றும் நம்பும் கண்மலை நீங்க தான் ஆண்டவரே சொல்லி துதிப்போமா? கரங்களை தட்டி நான்
மடியில நான் தலை சாய்க்கிறேன். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கிறோம். அப்பா உங்க நினைவுல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கிறோம். அப்பா உங்க நினைவுல நான் உயிர் வாழணும். என் மனசு முழுக்க தெய்வம் நீங்கப்பா. என் மனசு எனக்கு செல்லும்
புரிந்தவங்க யாருமே இருக்க முடியாது. உங்களை நன்றாய் அறிந்தவர், உங்களை நன்றாய் புரிந்தவர். நமக்காக ஜீவனையை கொடுத்தவர், நமக்காக 2 ஆணிகள் 3 ஆணிகள் மத்தியில் கல்வாரி சிலுவையை தொங்கினார். நமக்காக தன்னுடைய உயிரையே, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் முழுவதையும் சிந்தி கொடுத்தவர். காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் உடைஞ்சி நொறுங்கி நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது, நொறுகுண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணியா, நறுகுண்ட இருதயத்தை கர்த்தர் தள்ள மாட்டான். காலை வேளையில் ஆண்டவரே தாழ்த்துகிறேன் அப்பா, என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. உடைய திரு சந்நிதியில உங்க முன்பாக நான் ஒன்றும் இல்லப்பா. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை நான் ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சரீரம் உமக்கு சொந்தமானது ஆண்டவரே. என் ஆத்துமா உமக்கு சொந்தமானது, என் ஆவி உமக்கு சொந்தமானது ஆண்டவரே. இதில் என்னாலும் நீங்க வாசம் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத, நீர் அனுபவிக்கிற எந்த பாவத்தையும் செய்யாதபடிக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க எங்களுக்கு நீ அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த காலை வேளையில கூட உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கிறதா? உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, இந்த கடைசி காலம் ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. சபையே கற்புள்ள மணவாட்டியாக அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் முழுவதுமாய் உங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்க ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஆண்டவரே நான் ஒரு வெளிச்சமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த பூமிக்கு நான் ஒரு உப்பா இருக்கணும் ஆண்டவரே. அதற்காகத்தான் அந்த பூமியை என்ன வச்சிருக்கிறீங்க அப்பா. இந்த உலகம் என்னை மேற்கொண்டு விடக்கூடாது, பிசாசுகளை மேற்கொண்டு விடக்கூடாது ஆண்டவரே. என் மாம்சம் என்னை மேற்கொண்டு விடக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம் முழுமையாய். தோற்று போய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். ஒரு ஜெயாலியாய் நாம் நடந்து செல்ல வேண்டும், ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிட்டார் ஆண்டவர். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் முழுமையாக அர்ப்பணிப்பீங்களா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை முறை விழுந்து எழுந்திருக்கிறது அனுபவம் வேண்டாம். ஆண்டவருக்காக ஆண்டுடைய பெலத்துல தைரியமாய் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட ஒவ்வொருவரையும் ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவத்தில் விழுந்து எழுதுகிற வாழ்க்கை வேண்டாம்ப்பா. எதெல்லாம் பாவமோ அதெல்லாம் முதலிவிட்டு ஓட எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எதெல்லாம் என்னை கொண்டு கர்த்தர் செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதையெல்லாம் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக, ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம். உங்களில் யாராவது நீங்கள் அறியாமலோ அறிந்தோ நீங்கள் பாவம் செய்திருக்கிற என்ற குற்றமான சாட்சியோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவர், என்னை கழுவும் அப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி உங்கள் மனசாட்சியை குற்றமற கழுவுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாவியாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் பாவியானார், அவர் நமக்காக சாபமானார். ஸ்தோத்திரத்தை காலை வேளையில கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, உம்மை விட்டு பிரிக்கிற எந்த அருவருப்பும் எந்த அக்கிரமும் என் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் உமக்கு பிரியமா வாழணும்ப்பா, இன்னும் உங்களுடைய சித்தத்தை. ஹல்லேலூயா. எந்த துர்க்கிரிகளும் எந்த சட்ட கிரிகளும் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எங்களை கழுவி அருளும் அப்பா. உறைந்த மழையிலும் வெண்மையாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எங்க மனசை மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த காலை வேளையில யாரெல்லாம் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் உங்களை முழுமையாக அர்ப்பணித்தீங்களோ கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களுடைய உண்மையான மனம் திரும்புவதை பார்த்து அவர் உங்களுக்கு இறங்கி ஒரு புது வாழ்வை, ஒரு புது தொடக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரப்போவதற்காக கரைகளை தட்டி கர்த்தர் உற்சாகமாய் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா.